மம்மி சொல்லு கோல்டு. ஒரே பீலிங்கா இருக்கு மம்மி. ஏன் கோல்டு? ஜப்பான்ல ஒரு குரங்கு அதோட தாய் கிட்ட பாசத்துக்காக ஏங்குச்சு மம்மி. ஆனா அந்த தாய் அந்த குட்டி குரங்க தன்னோட உறவுல சேர்க்கவே இல்ல மம்மி. அடிச்சு விரட்டிச்சு. அதை பார்த்த அந்த ஓனரு ஒரு குரங்கு பொம்மைய கொண்டு வந்து அதுகிட்ட கொடுத்துச்சு மம்மி. அந்த பொம்மைய தாயா நினைச்சு அந்த குட்டி குரங்கு அது கூடவே பழகி தன் உறவை சந்தோஷமா விளையாண்டு இருந்துச்சு மம்மி. இருந்தாலும் அந்த குட்டி குரங்குக்கு தெரியும் அது ஒரு பொம்மைன்னு. மறுபடியும் அந்த குரங்கு தாய் பாசத்துக்காக ஏங்கி மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை அழுது புலம்பிக்கிட்டு இருந்துச்சு மம்மி. அதான் மம்மி ஒரே ஃபீலிங்கா இருக்கு. நீயும் என்ன இந்த மாதிரி பண்ணுவியா மம்மி? கோல்டு, அம்மா அப்படி பண்ணுவோம்னாடா கோல்டு. நீ தப்பு செஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா. உனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அம்மா தன் உயிரே கொடுத்து உன்னை காப்பாத்துவோண்டா கோல்டு. நீ ஃபீல் பண்ணாத கோல்டு. அம்மா உன் வாழ்நாள் முழுக்க இருப்பேன். மம்மி ஆமா கோல்டு. ஏண்டா ஓனர் பையலே, நான் 2 மாசமா ஷூ வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன், தரமாட்டுறேன். நீ மட்டும் டிசைன் ஷூவா போடுற. இருடா, உன் தலையில ஏறி மிதிச்சாத்தா சரிப்பட்டு வரும். இந்த வெயிலுக்குள்ள ஒரு பச்சை குழந்தை எப்படா நடந்து போகும்? ஷூ வாங்கி தர வேண்டியதானடா. தூக்கிட்டு போடா. என்னைய நீ தூக்கிட்டு போ. நான் நடந்து போக மாட்டேன். உன் மேல ஏறிதான் நான் போறேன். என்னை தூக்கிட்டு போ. உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. உன்னை விடவே மாட்டேன்டா. உன் பொண்டாட்டி 50 கிலோ இருக்கா, அவளை மட்டும் உப்பு மூட்டை தூக்குற. நான் 10 கிலோ கூட இல்ல. என்னை தூக்குடா. என்னை உப்பு மூட்டை தூக்கு. உன்னை விடவே மாட்டேன்டா. உன் தலையேறி மிதிக்காம விட மாட்டேன்டா. என்னைய தூக்கிட்டு போ. வெயிலா இருக்கு, என்னால நடந்து போக முடியாது. அப்பப்பா என்ன வெயில். என்னை உப்பு மூட்டை தூக்குடா. தூக்கு. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். நீ எங்க உன விட மாட்டேன். தூக்குடா. தூக்கிட்டு போ. ஒரு பச்சை குழந்தைய கெஞ்ச விடாத. தூக்கு. தூக்கிறே. என்னைய உப்பு மூட்டை தூக்குடா. தூக்கு.